சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் கூட நாம் தியானிக்க இருக்கிற பாடம் பொறுமை என்ற தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம். இது உயர் பிரதான கிருபைகளில் ஒன்றாக இருக்கிறது. சென்ற மாதங்களில் நாம் விசுவாசம், நம்பிக்கை, சுய கட்டுப்பாடு ஆகிய பாடங்களை பார்த்தோம். இப்பொழுது நாம் பொறுமை என்னும் உயர் பிரதான கிருபையை பார்க்க இருக்கிறோம். இதற்குரிய குறிக்கோள் வசனமாக எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்க, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற யெசுவாவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பொறுமையோட ஓடக்கடவும், தொடர்ந்து ஓடக்கடவும் என்ற வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாடம் பிடில 1973 69 வந்த பாடம். அப்ப இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கருத்து என்னவென்று பார்க்கும்போது, பிரதிஷ்டை செய்திருக்கிற ஒரு கிறிஸ்தவனின் ஜீவியம் ஒரு ஓட்டமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதோடு இது பொறுமையோட, அதாவது தொடர்ந்து ஓட வேண்டிய ஒரு ஓட்டம் என்று வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் பொறுமையை குறித்து கவனமாக ஆராய்ந்து பார்ப்போம். அப்ப கிறிஸ்தவ நடவடிக்கையில், கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இடையூறுகள் இல்லை என்றால் சித்தத்தின் பலம் சம்பந்தமாக பொறுமை நமக்கு தேவைப்படாது. அப்ப வில் பவர்ல பொறுமை நமக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இடையூறுகள் ஏற்படுகிறது. அப்ப இடையூறுகள் இல்லாமல் இருந்தால் எல்லா தேவைகளுக்கும் சித்தத்தின் பலம் சம்பந்தமாக சுய கட்டுப்பாடு மட்டுமே போதுமானது. நம்முடைய ஜீவியத்தில் பல்வேறு இடையூறுகள் ஏற்படுவதால் நம்முடைய நடக்கை சோதிக்கும் அனுபவங்களில் நாம் பாதுகாப்பாக கடந்து செல்வதற்கு சுய கட்டுப்பாட்டிலும் அதிக பலமுள்ள ஒரு கிருபை நமக்கு தேவைப்படுகிறது. இந்த அதிக பலமுள்ள பண்பாக பொறுமை இருக்கிறது. பாதகமான நிலைமைகளின் மத்தியில் நாம் இருக்கும் பொழுது பொறுமை விசேஷித்த விதமாக செயல்படுகிறது. அப்ப கிறிஸ்துவின் சாயலில் வளர்ச்சி அடைய நாடுகிற தேவனுடைய ஜனங்களின் அனுபவங்களில் வரக்கூடிய பாதக அனுபவங்கள் என்ன என்று நாம் பார்க்கும்போது, இழப்புகள், ஏமாற்றங்கள், தாமதங்கள், கட்டுப்பாடுகள், தடைகள், குற்றங்கள், தோல்விகள், தவறுகள், குறைவுகள், பலவீனங்கள், சிக்சைகள், தேவைகள், கஷ்டங்கள், களைப்பு, வலி, துக்கங்கள், வேறுபாடுகள், தவறான புரிதல்கள், தவறான பிரதிநிதித்துவங்கள், முரண்பாடுகள், எதிர்ப்புகள், கொளித்தல்கள், துன்புறுத்தல்கள், பாடுகள், இப்படிப்பட்ட பாதகமான அனுபவங்கள் பிரதிஷ்டை செய்திருக்கிற கிறிஸ்தவனின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனுபவங்களாக இருக்கின்றன. இத்தகைய சூழல்களை கிறிஸ்தவர்கள் சந்திக்க வேண்டியிருப்பதன் காரணமாக சுய கட்டுப்பாடை மேலும் பலப்படுத்துவதற்கு பொறுமை தேவைப்படுகிறது. சுய கட்டுப்பாடு பாதகமான சூழ்நிலைகளில் செயல்படுவதாக இருந்தாலும் கூட, அந்த சூழ்நிலைகளில் நாம் சந்தோஷத்துடன் சகித்துக் கொள்வதற்கும், நாம் செய்கிற நற்கிரியையில் தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கும் சுய கட்டுப்பாட்டின் பலன் போதுமானது அல்ல. ஆகவே சுய கட்டுப்பாடு பொறுமையினால் மேலும் பலப்படுத்தப்பட வேண்டும். இப்ப நாம் பொறுமை செயல்படக்கூடிய பாதக சூழல்களை நாம் பார்த்தோம். ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பொறுமை என்பது நாம் பெற்றிருக்க வேண்டிய மிகவும் அவசியமான தேவையை உணர்ந்து கொள்கிறோம். இதனால்தான் வேத வாக்கியம் சிந்தனை என்னவென்றால், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் கூட்டி வழங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் பார்க்கும்போது பொறுமை என்றால் என்ன, இதை நாம் சரியாக கவனித்தால்தான் இந்த கிருபையை சரியாக புரிந்து கொள்ளலாம். சுய கட்டுப்பாடின் காரியத்தை போலவே பொறுமையின் காரியமும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறது. ஜனங்கள் மத்தியில ஒரு தவறான புரிதல்கள் இருக்கிறது. அதாவது பொறுமையும் நீடிய சாந்தம் ஒன்று என்கிற குழப்பம் இருக்கிறது. எரிச்சல் அடையும் சூழல்களில் கோபம் அடையாமல் அமைதியாக இருக்கிற ஒருவரை நாம் பார்க்கும்போது எத்தனை பொறுமையாக இருக்கிறார் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் அவர் பொறுமையுடனும் அமைதியாய் இருக்கலாம், அல்லது தன்னுடைய இயலாமையின் காரணமாகவும் அமைதியாக இருக்கலாம், தன்னுடைய முடியாததினாலும் அமைதியாக இருக்கலாம்.
அவை பொறுமையுடன் இருக்கிறார் என்று நாம் சொல்ல முடியாது. ஒருவர் அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது பொறுமையுடன் இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. அதே போல பொறுமையில் குறைபடுகிற நீடிய சாந்தமும் இருக்கிறது. நீடிய சாந்தம் இல்லாத பொறுமையும் இருக்கிறது. ஆகவே அமைதல் இல்லாத பொறுமையும் இருக்கிறது. பொறுமையில் குறைபடுகிற அமைதலும் இருக்கிறது. ஆகையால் நீடிய சாந்தமும் பொறுமையும் ஒன்று என்பதை நாம் மறைக்கிறோம். இந்த தவறு எதனால் ஏற்பட்டு இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, சுய கட்டுப்பாடை போலவே பொறுமையும் ஒரு பொதுவான கிருபையாக இருக்கிறது. அதாவது பொதுவான கிருபை என்னவென்றால், பொறுமை மற்ற கிருபைகளுடன் இணைந்தும் செயல்படுகிறது, மற்ற கிருபைகள் மூலமாகவும் செயல்படுகிறது. ஆகையால் பொறுமை நீடிய சாந்தத்திலும் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. இதன் காரணமாகவே பலரும் இரண்டையும் ஒன்று என்று தவறாக புரிந்து கொள்கிறார். அப்போ பார்க்கும்போது நீடிய பொறுமை, உதாரத்துவம், நேர்மை, விவேகம், சுயபலி, துணிவு, கிரியை, எளிமை, தாழ்மை, சமாதானம், சாந்தம், வைராக்கியம், பெருந்தன்மை, சந்தோஷம், உண்மைத்துவம் போன்ற மற்ற கிருபைகளுடன் இணைந்தும் பொறுமை செயல்படுகிறது. இப்படிப்பட்ட கிருபைகள் மூலமாகவும் பொறுமை செயல்படுகிறது. இவை இரண்டும் ஒன்று என்ற இந்த குழப்பம் படித்தவர் மத்தியிலும் காணப்படுகிறது. நன்றாக படித்தவங்க கூட ஒரு வார்த்தைக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை பயன்படுத்திடுறாங்க. அதனால நம்ம படிப்பறிவு இல்லாதவர்களின் குழப்பத்தை குற்றப்படுத்தக்கூடாது. சரி, இந்த குழப்பம் எதனால் ஏற்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தவர்களால் உண்டாகி இருக்கிறது. அதிலும் விசேஷமாக கேஜேவி மொழியாக்கத்தினரால் இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ ஆங்கிலத்தை போலவே கிரேக்க மொழியிலும் இரண்டு வார்த்தைகளின் சிந்தனைகளுக்கும் இரண்டு வெவ்வேறான வார்த்தைகள் இருக்கின்றன. இப்ப நீடிய சாந்தத்திற்கான, அதாவது லாங் சஃபரிங் என்ற கிரேக்க வார்த்தை மக்ரோதுமியா என்ற வார்த்தை. பொறுமைக்கான பேசன்ஸ் என்ற அதற்கு உரிய கிரேக்க வார்த்தை உபோமோனே என்ற வார்த்தை. சில நேரங்களில் நீடிய சாந்தம், அதாவது மக்ரோதுமியா என்ற கிரேக்க வார்த்தை வருகிற இடத்தில் பொறுமை என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 26:3 பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 26:3, விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரானதால் அப்படி எண்ணுகிறேன். ஆகையால் நான் சொல்வதை பொறுமையோட கேட்கும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று வசனம் குறிப்பிடுகிறது. இந்த வசனத்துல பார்க்கும்போது பொறுமை என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை மக்ரோதுமியா, அதாவது நீடிய சாந்தம் பற்றி இருக்க வேண்டும். அதாவது அகிரிப்பா ராஜாவிடம் அப்போஸ்தலன் பவுல் தான் சொல்லுவதை நீடிய சாந்தமாய் அமைதியாக கேட்கும்படி கூறுகிறார். இது பொறுமை என்பதற்கு தவறாக மொழிபெயர்த்திருக்கிறார். நீடிய சாந்தமாய் அமைதியாய் கேட்கும்படி என்று சொன்னால்தான் சரியான ஒரு பொருள் விளக்கம் இருக்கும். அதே போல பொறுமையின் கிரேக்க வார்த்தையாகிய உப்போமோனே வருகிற இடத்தில் நீடிய சாந்தம் என்றும் மொழிபெயர்த்திருக்கிறார். இதற்கும் ஒரு வசனத்தை நாம் உதாரணமாக பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4:2 பார்க்கும்போது, 1 தீமோத்தேயு 4:2, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இந்த வசனத்துல நீடிய சாந்தத்தோடு புத்தி சொல்லு என்று சொல்லப்பட்டிருக்குல்ல, இந்த நீடிய சாந்தத்துக்குரிய கிரேக்க வார்த்தை உப்போமோனே. அதாவது என்னவென்றால், நீடிய சாந்தம் என்று மொழிபெயர்ப்பட்டிருக்குள்ள கிரேக்க வார்த்தை குப்போமோனே, அதாவது பொறுமை. அப்ப என்னவென்றால், எல்லா பொறுமையோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டும் என்று மொழிபெயர்த்திருக்க வேண்டும். அப்ப எல்லா பொறுமையோடும் என்று நாம் அர்த்தத்தை பார்த்தால், அதாவது தொடர்ந்து நிலைத்திருந்து உபதேசித்து கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லும் போது இந்த வசனம் சரியான கருத்துடையதாக இருக்கிறது. அதாவது இதற்கு மொழியாக்கத்தில் பார்த்தா அமைதியோட இருந்து கொண்டு கண்டனம் பண்ணி படித்து, அது கருத்து மாறுபாடாக இருக்கிறது. அப்ப இந்த வார்த்தையும் தவறாக மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கு. இரண்டு வார்த்தைகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன என்று பார்க்கும்போது, நீடிய சாந்தம் என்பது
எரிச்சல் அடையக்கூடிய சூழ்நிலைகள் மத்தியில் கோபம் அடையாமல் அமைதியாக இருக்கிறவரின் ஒரு நிலை. அமைதியாக ஒருவர் இருக்கக்கூடிய நிலைதான் நீடிய சாந்தம். இது 2ஆம் நிலை கிருபையாக இருக்கிறது. அதே போல இந்த நீடிய சாந்தம் எப்படி என்றால், நம்மை கட்டுப்படுத்துகிற தாழ்நிலை பிரதான கிருபைகளின் முயற்சிகளை உயர் பிரதான கிருபைகளால் கீழ்ப்படுத்துவதன் விளைவாக இந்த நீடிய சாந்தம் உண்டாகிறது. பொறுமை என்பது என்ன என்று பார்க்கும்போது, இடையூறுகளின் மத்தியில் அவைகளை சந்தோஷத்துடன் சகித்துக் கொள்வதோடு மட்டுமில்லாமல் நற்கிரியைகளில் மேலும் முன்னேறி செல்வதற்காக சுய கட்டுப்பாட்டை மேலும் பலப்படுத்துவதாக இருக்கிறது. நற்கிரையில் தொடர்ந்து முன்னேறி செல்ல சுய கட்டுப்பாட்டை மேலும் பலப்படுத்துகிறது தான் பொறுமையாக. ஆகவே இத்தகைய விளக்கத்திலிருந்து நாம் பார்க்கும்போது நீடிய சாந்தத்தை விட பொறுமை நமக்கு அவசியமாக தேவைப்படுகிற ஒரு கிருபையாக இருக்கிறது. பொறுமையின் அர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக நாம் பார்க்கலாம். பொறுமையும் சுய கட்டுப்பாடும் தேவனுடைய குணாம்ச பண்புகளாகிய ஞானம், நீதி, வல்லமையில் இருக்கக்கூடிய வல்லமையின் பகுதி பொருட்களாக இருக்கின்றன. அதாவது பொறுமை குணாம்ச பலம் என்று நாம் கவனிக்கிறோம். ஏன்னா வல்லமையினுடைய பகுதி பொருளாக பொறுமை என்பது ஒரு குணாம்ச பலம். வல்லமை என்பது என்று நாம் குறிப்பிடும் போது தேவனுடைய சரீர பலத்தை குறிப்பிடாமல் அவருடைய சித்தத்தின் பலத்தையே குறிப்பிடுகிறோம். வில் பவர், அதைத்தான் நாம் குறிப்பிடுகிறோம். ஆகவே இத்தகைய வில் பவர்ல சுய கட்டுப்பாடும் பொறுமையும் பகுதி பொருட்களாக இருக்கின்றன. சுய கட்டுப்பாடு மற்றும் பொறுமையின் வித்தியாசத்தை நாம் பார்க்கும் பொழுது, சுய கட்டுப்பாடு என்பது நற்கிரியையில் உறுதியுடன் நம்மை நாமே ஆண்டு கொள்கிற குணாம்ச பலம், நம்மை நாமே ஆளுகை செய்கிற குணாம்ச பலம். பொறுமை என்பது நற்கிரியைகளில் வரக்கூடிய இடையூறுகளை சந்தோஷத்துடன் சகித்துக் கொண்டு அவைகளின் மத்தியில் நிலைத்திருப்பதோடு அந்த நற்கிரியைகளில் உறுதியுடன் நம்மை ஆண்டு கொள்கிற சுய கட்டுப்பாடை மேலும் பலப்படுத்திக் கொள்வது, பலப்படுத்திக் கொண்டு முன்னேறி செல்வது. அப்ப சுய கட்டுப்பாடுடைய மைய கருத்து என்னவென்று பார்த்தால் மன உறுதி இருக்கிறது. பொறுமை என்ற வார்த்தையினுடைய மைய கருத்தாக நிலைத்திருத்தல், தொடர்ந்து முன்னேறி செல்தல், இந்த பண்பு இருக்கிறது. பொறுமையின் அர்த்தத்தை தரக்கூடிய மற்ற வார்த்தைகள் எப்படி என்றால் தொடர்ந்திருத்தல், நிலைத்திருத்தல், தொடர்தல், விடாமுயற்சி, நிலைநிற்றல், மாறுதல் இல்லாமை, தொடர்ந்திருத்தல், நிறைவேற்றல், இப்படிப்பட்ட வார்த்தைகளும் பொறுமையினுடைய அர்த்தத்தை கொடுக்கின்றன. பொறுமை என்பது பாதகமான சூழ்நிலைகளில் அபியாசிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இத்தகைய இடையூறுகளின் மத்தியில் போராடி மேற்கொள்வதற்கு குணாம்ச பலத்தை நாம் அபிவிருத்தி செய்து கொள்ள இப்படிப்பட்ட சூழல்களை எதிர்பட வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். நாம் குணாம்ச பலத்தை அடைந்து கொள்ள பாதகமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்க வேண்டும் என்பது தேவன் பிரியப்படுகிறார். அப்பொழுதுதான் நாம் குணாம்ச பலத்தில் வளர முடியும். ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வரக்கூடிய பாதகமான சூழ்நிலைகள் மத்தியில் எவ்விதமான முறுமுறுப்போ எவ்விதமான முறையிடுதலோ இல்லாமல் நற்கிரியையில் நாம் தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு பொறுமை என்கிற குணாம்ச பலம் தேவைப்படுகிறது. அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், ரோமர் 5:3-4 வசனங்கள், அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் நாம் மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப தேவன் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களில் வர வேண்டும் என்று அனுமதிக்கிறார் என்று பார்க்கும்போது இந்த உபத்திரவங்கள் மூலமாக நாம் குணாம்ச பலத்தை அடைந்து கொள்ள முடியும். ஏனால் உபத்திரவங்களை நாம் உயர்வாக மதிக்கிறோம் என்று சொல்கிறார். பொறுமை என்பது ஒரு செயல்பாடற்ற அமைதலாக இருக்கக்கூடிய கிருபை அல்ல. அது நீடிய சாந்தம். அமைதலாக கோபம் அடையாமல் அப்படியே இருக்கக்கூடியது, அது நீடிய சாந்தம். பொறுமை என்பது அப்படி அல்ல. அதாவது எவ்வித செயல்பாடும் இல்லாமல் தீங்கை சகித்துக் கொள்வதை முன் யூகிக்கிற ஒரு பண்பு.
பண்பு. அதோடு கூடுதலாக இன்னொரு செயல்பாட்டையும் கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் இது செயல்படும் தன்மை அதில் இல்லாவிட்டால் இது உயர் பிரதான கிருபைகளில் ஒன்றாக இருக்க முடியாது. அதாவது வெறுமனே சகித்துக் கொண்டு இருப்பதாக மாத்திரம் இருந்தால் இதுவும் நீடிய சாந்தம், நீடிய பொறுமை அதைப் போலவே இருக்கும். இது ஊக்கத்துடன் செயல்படக்கூடிய ஒரு கிருபை. சுய கட்டுப்பாடும் பொறுமையும் பெற்றிருக்கக்கூடிய அந்த உறவு பந்தத்தை நாம் பார்க்கும்போது சரியாக புரிந்து கொள்ளலாம். உபத்திரவங்களின் மத்தியில் அவைகளை சந்தோஷமாக சகித்துக் கொண்டு அப்படியே நின்று விடாமல் தேவ சித்தத்தை செய்யும் நற்கிரியையில் தொடர்ந்து முன்னேறி செல்ல சுய கட்டுப்பாடை மேலும் பலப்படுத்துவது இது பொறுமை. அதனால்தான் இதுவே பொறுமையினுடைய ஒரு விசேஷித்த செயல்பாடு. அதாவது நற்கிரியைகளில் நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல நம்மை பலப்படுத்துகிற குணாம்ச பலம். இப்ப இந்த பொறுமையை நாம் பார்க்கும்போது வேதாகம நிரூபணங்களை நாம் பார்ப்போம். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 10:22 பார்க்கும்போது என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பாய்க்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப முடிவு பரியந்தம் நிலைத்திருத்த இந்த வார்த்தை தான் பொறுமை. இந்த கருத்து தான் பொறுமை என்பதை குறிக்கிறது. டயக்லெட்ல சரியாக சொல்லிய மொழியாக முடிவு பரியந்தம் பொறுமையுடன் சகித்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சரியாக சொல்லியிருக்கிறார். இப்ப வெறுமனே சகித்துக் கொண்டு முடிவு பரியந்தம் நாம் இருந்தோம் என்றால், இப்ப தீங்கு வரும்போது வெறுமனே சகிச்சுக்கிட்டு அப்படியே இருந்தோம்னா வெற்றி கொள்ள முடியாது. அப்ப நம்ம வெற்றி அடையணும்னா நமக்கு தீங்கை சகித்துக் கொள்வதோடு இன்னொரு செயல்பாடு தேவைப்படுகிறது. அதாவது முடிவு பரியந்தம் பொறுமையுடன் சகித்திருப்பவனே, அதாவது நற்கெரிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்ப தீங்கை சகித்துக் கொண்டு அந்த நற்கிரியை கடைசி பரியந்தமும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 2:7 பார்க்கும்போது அந்த வசனமும் பொறுமைக்கு மேலும் வெளிச்சத்தை தருகிறது. ரோமர் 2:7 பார்க்கும்போது சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது பொறுமைக்கான உபோமோன என்ற கிரேக்க வார்த்தை உபயோகிக்கப்பட்டு இந்த வார்த்தையை கொடுப்பதற்கு 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சோர்ந்து போகாதல் மற்றும் செய்தல். அப்ப நற்கிரியைகளை சோர்ந்து போகாமல் செய்தல் என்ற 2 வார்த்தைகளில் செய்யணும். அப்ப சோர்ந்து போகாமல் என்று சொல்லும் போது 2 வார்த்தை மொழிபெயர்த்தவர்கள் சோர்ந்து போகாமல் செய்தல் என்ற 2 வார்த்தைகளில் பயன்படுத்துவதில் தீமையை சந்தோஷமாக சகித்து நிலைத்திருத்தல், அதோடு தீங்கின் மத்தியிலும் நற்கிரியை தொடர்ந்து செய்தல். அப்ப தீங்கை சந்தோஷமாக சகித்துக் கொள்ளுதல், சகித்துக் கொண்டு அப்படியே இருந்து விடாமல் நற்கிரியைகளை மேலும் தொடர்ந்து செய்தல் என்ற 2 சிந்தனையும் கொடுக்கப்பட்டது. எபிரேயர் 10:36 இந்த வசனத்தை பொறுமையை குறிப்பிடுகிறது. எபிரேயர் 10:36 பார்க்கும்போது நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. அப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதோடு அவ்வாறு செய்வதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. அதான் பொறுமை என்ற வார்த்தை. இப்ப தேவனுடைய சித்தத்தின்படி செய்து என்பதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் பூரணத்தின் இலக்காகிய பூரண அன்பை அபிவிருத்தி செய்வதை அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகிறார். பூரணத்தின் இலக்காகிய பூரண அன்பை அபிவிருத்தி செய்வதை குறிப்பிடுகிறார். அதுதான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தல். அதாவது பூரண இந்த அன்பின் இலக்கை அடைந்த பின்பு அந்த இலக்கில் நாம் பொறுமையுடன், அதாவது உபோமோனை என்ற கிரேக்க வார்த்தை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது பூரண அன்பின் இலக்கை அடைந்த பின்னர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு அதில் தொடர்ச்சியாக நிலைத்திருக்க வேண்டும், தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். தீங்கை சகித்துக் கொள்வதற்கு சுய கட்டுப்பாடு மாத்திரமே போதும்.
ஆனால் அவ்வாறு சகித்து பூரண அன்பின் இலக்கில் இருப்பதோடு நின்று விடாமல் தேவனுடைய சித்தத்தை செய்கிற நற்கிரியையில் தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு பொறுமை என்னும் அதிக பலம் தேவைப்படுகிறது. யாக்கோபு 1:2-4 வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். இந்த வசனத்துல பார்க்கும்போது பொறுமை செயல்பட அனுமதியுங்கள் என்று சொல்லப்படவில்லை. பொறுமை பூரண கிரியை செய்ய கடவுது என்று தெளிவாக குறிப்பிடுகிறார். பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அதாவது பொறுமை பூரண கிரியை செய்யும் போது நாம் அடைந்து கொள்வது என்ன என்று பார்க்கும்போது அது அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவராகவும் இருக்கும்படி செய்கிறது. பொறுமை பூர்ணமாய் கிரியை செய்ய போது ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் நம்மை ஆக்குகிறது. அப்ப பூர்ணமாயும் நிறைவுள்ளவராகும் என்று சொல்லப்பதில்லை. அதனுடைய கருத்து, மைய கருத்து என்னவென்றால் ஒரு இருதய மற்றும் மனதின் முழுமையை குறிப்பிடுகிறது. முழு இருதயத்தோடும், அதாவது மத்தேயு 22:37 சொல்லப்பட்டிருக்க, யெசுவா அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாக. அப்ப நாம் இருதயத்திலும் மனதிலும் முழுமையாக இருத்தலை குறிப்பிடுகிறது. அதாவது பூர்ணமாய் நிறைவுள்ளவர். அதே போல ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாக என்ற அடக்கம் இருக்கிறது. அப்ப ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாக அந்த வசனத்திலே என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, ஒவ்வொரு பண்பும் பூர்ணமாக வளர்ச்சி அடைந்து நாம் பெற்றிருக்க வேண்டிய இலக்கில் எதுவும் குறைவில்லாமல் இருப்பதை குறிப்பிடுகிறது. வெறுமனே, அதாவது நாம் அடைந்த வேண்டிய எல்லா பண்புகளிலும் குறைவில்லாமல் அடைந்து கொள்ளக்கூடியதை குறிப்பிடுகிறது. யாக்கோபு 1:5 சொல்லப்பட்டிருக்கு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப குறைவை நிறைவு செய்யக்கூடியதாக இது இருக்கு. நாம் தேவனிடத்தில் ஜெபத்தில் கேட்பதை வலியுறுத்துகிறோம். அப்ப குறைவை நிறைவு செய்யக்கூடியது. அப்ப பொறுமையை நாம் பூரண கிரியை செய்ய கடவுள் என்று சொல்லும் போது குறைவுகளை நிரப்புகிறதாக இருக்கிறது. அப்ப நற்கிரியை நாம் தொடர்ந்து செய்தால் இந்த வேலையை செய்ய முடியுமா? பொறுமை இந்த வேலையை செய்து முடிக்குமா என்ற கேள்வி நமக்கு வரும். அப்ப நான் நிச்சயமாகவே செய்து முடிக்கும். கர்த்தருடைய ஒத்தாசை மற்றும் வழிநடத்தலின் கீழாக நற்கிரியை செய்வதில் நாம் தொடர்ந்து ஈடுபடுவோம் என்றால் பொறுமை அதன் பூரணப்படுத்தும் வேலையை நிச்சயமாகவே செய்து முடிக்கும். இந்த வசனத்துக்கு ஒரு ஒத்த வாக்கியமா நான் பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 9:8 நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவர்கள். தேவன் கிருபை செய்கிறார். அப்போ பொறுமையானது பூரண செய்திகள் ஒன்றிலும் குறைவில்லாமல் பூரணராய் இருக்க செய்யறதுன்னா தேவனுடைய கிருபையினால் நடக்கிறது. அதை நான் பார்க்கிறோம். இப்ப பொறுமையை குறித்து சில முரண்பாடுகள் இருக்கின்றன என்று பார்ப்போம். அப்ப நான் பொறுமையை சரியா புரிஞ்சுக்கணும்னா முரண்பாடுகளை பார்த்து அதை பொறுமையோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் மனதை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இப்போ பொறுமைக்கு எதிரான பண்பை நாம் படிப்பதினால் பொறுமையை சரியாக புரிந்து கொள்ள முடியும். பொறுமையினுடைய எதிரான வார்த்தை என்னவென்றால் நிலையற்ற தன்மை, இன்கன்சிஸ்டன்சி, நிலை மாற்றம், ஃபிக்கிள்னஸ் என்று சொல்லக்கூடியது, மாறும் தன்மை, சேஞ்சபிள்னஸ், மாறிக்கொண்டே இருக்கும் தன்மை.
இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளலாம்? எதிரான தன்மைன்னா, ஒருவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய தொடங்கி எந்த விதமான ஆராய்ச்சியும் செய்யாமல் அந்த காரியத்தை செய்கிறதை விட்டு விடுகிறார். அப்ப சும்மாவே இருக்காரா? அப்ப அதன் பிறகு இன்னொரு காரியத்தை செய்ய தொடங்குகிறார். அப்ப அதையும் போதுமான காரணம் எதுவும் இல்லாமல் அதையும் விட்டு விடுகிறார். பிறகு மற்றொரு காரியத்தை செய்ய ஆரம்பித்து இடையூறு ஏற்படும் போது தொடர்ந்து செய்யாமல் அதை விட்டு விடுகிறார். நிச்சயமாகவே அவருடைய பண்பு, அவர் வெளிப்படுத்துகிற பண்பு என்ன? பொறுமைக்கு எதிரான பண்பை வெளிப்படுத்துகிறார். ஆனா எந்த செயலையும் தொடர்ந்து செய்கிறவர் அல்ல. கொஞ்ச காலம் செய்வார், அதுல பலன் கிடைக்கல, உடனடியான பலன் கிடைக்கலன்னா அதை விட்டு விடுறது. அடுத்தது தடைகள், இடையூறுகள் ஏற்பட்டா அந்த வேலையை விட்டுறது. இப்படிப்பட்ட நடக்கை இருக்கார். அப்ப இடையூறுகள் ஏற்படும் போது அதை தொடர்ந்து செய்வதற்கு பதிலாக தொடர்ந்து செய்யக்கூடிய பொறுமை அப்பியாசிப்பதற்குள்ளாக நிலையற்ற தன்மையை அவர் உடையவராய் இருக்கிறார். இந்த பண்பை பொறுமையின் குணாம்சத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் நாம் சரியாக புரிந்து கொள்ளலாம். அதே போல இன்னொரு பொறுமை, இன்னொரு முரண்பாடானதும் இருக்கிறது. என்னன்னா நெறியற்ற பொறுமை. பொறுமையிலேயே நெறியற்ற பண்பு பொறுமை இருக்கிறது. அதாவது எவ்வித வேதாகம ஆதாரமும் அறிவும் இல்லாமல் ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா, வேத வாக்கிய ஆதாரம் இருக்கிறதா என்று பார்த்து அந்த காரியத்தை நற்கிரியையிலே செய்தால் அது சரியான பொறுமை. வேத வாக்கிய ஆதாரம் இல்லாமலும் நம்முடைய அறிவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தா அது நெறியற்ற பொறுமையாக இருக்கிறது. அப்ப பெயர் சபைகள்ல பார்த்தோம்னா நிறைய காரியங்கள், சடங்காச்சாரங்கள் மற்றும் பாரம்பரியங்கள் இப்படி செய்யக்கூடிய காரியங்கள்லாம் தொடர்ந்தேர்ச்சியா செய்து கொண்டே இருக்காங்க. ஆனா வேதாகம ஆதாரம் இருக்கா என்று பார்த்தா இல்ல. அவை எல்லாமே பார்த்தா நெறியற்ற பொறுமையாக இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட நெறியற்ற, அதாவது இம்மாறல் பொறுமை சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் தீங்கு செய்யும், நம்முடைய குணாம்சத்தையும் நற்குறியையும் சேதப்படுத்தக்கூடியது நிச்சயமாகவே தெய்வீக கொள்கையின் மீறுதலாக இருக்கிறது. தேவனுடைய கொள்கையை மீறுவதாக இருக்கு. அப்ப நற்கிரியை நாம் மன உறுதியுடன் இருத்தல் தேவனை கனப்படுத்துவதாகவும் சம்பந்தப்பட்டவரை மேம்படுத்துவதாகவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும். சரியான பொறுமை என்பது வேதாகம ஆதார பூர்வமான பொறுமையை நாம் கிடைக்கும். வேதாகம ஆதாரம் இல்லாத சடங்காச்சாரமான பொறுமை. அப்ப ஒருத்தர் பார்த்து ஜெபம் சொல்றதுலங்கிறாங்க, ஜெபமாலை சொல்றதுலங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் உதாரணம் சொல்லலாம். இப்ப இந்த மாதிரி பூசப்பலி அந்த மாதிரி எல்லா காரியங்களும் தான் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்காங்க. வேதாகம ஆதாரம் இல்லாமல் முரண்பாடாக செய்யும். இவ்வாறு தொடர்ந்து செய்தல் பொறுமைக்கு எதிரானது. அது நெறியற்றது. அது தேவனை தூசணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நாம் இதுவரையில என்ன பார்த்தோம் என்றால், பொறுமை என்பது நீடிய சாந்தம் அல்ல. பொறுமைக்கு எதிரானது நிலையற்ற தன்மை. எந்த காரியத்திலும் தொடர்ந்து இல்லாதிருத்தல். பொறுமையின் முரண்பாடு பார்த்தோம். அதே போல வேதாகம ஆதாரமும் அறிவுபூர்வமான நிச்சயமும் இல்லாமல் செய்யக்கூடிய நெறியற்ற பொறுமை பார்த்தோம். இப்பொழுது நாம் பொறுமையினுடைய பகுதி பொருட்கள், அதனுடைய பார்ட்ஸ் பார்க்கலாம். முதலாவது பிரதானமான பகுதி பொருள் என்னவென்றால் நற்கிரியையில் தொடர்ந்து இருக்கிற குணாம்ச பலம். இதான் ஃபர்ஸ்ட் பார்ட். இரண்டாவது பார்ட் பார்த்தோம்னா சந்தோஷத்துடன் சகித்துக் கொள்ளுதல். அப்ப இப்படிப்பட்ட இடையூறுகளை சந்தோஷமாக சகித்துக் கொள்ளுதல் என்ற பண்பு. மூன்றாவது பண்பு நற்கிரியையை செய்வதில் சுய கட்டுப்பாட்டை மேலும் பலப்படுத்தி சுய கட்டுப்பாட்டுக்கு ஆதரவு கொடுத்தல் என்ற பண்பு. இப்ப பொறுமையினுடைய பொதுவான செயல்பாடு என்ற தலைப்பிலே இப்ப நாம் பார்க்கும்போது பொறுமையும் சுய கட்டுப்பாடும் வல்லமையின் இரு பகுதி பொருட்களாக இருக்கிறதுனால் சுய கட்டுப்பாட்டுக்கு சொல்லப்பட்ட அத்தனை காரியமும் பொறுமைக்கும் செயல்பாடாக இருக்கிறது. இரண்டுக்கும் சுய கட்டுப்பாட்டுக்கும்
பொறுமைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவென்றால், இரண்டிலும் இருக்கக்கூடிய வித்தியாசம், வித்தியாசப்பட்ட அளவீடுகள், அதனுடைய இருக்கக்கூடிய அளவு, அதனுடைய செயல்படக்கூடிய பலம், அதனுடைய செயல்பாடுகள் மற்றும் சூழ்நிலைகள் சம்பந்தமாக வித்தியாசம் இருக்கிறது. எவ்வித இடையூறுகளும் இல்லாத வாழ்க்கைக்கு அடுத்த காரியங்களில் செயல்படுவது சுய கட்டுப்பாடு. இடையூறுகள் வரும் பொழுது நம்முடைய மனப்பாங்கை ஆளுகை செய்யும் சுய கட்டுப்பாட்டை அப்படியே நிறுத்திக் கொள்ளாமல் தடைகளின் மத்தியிலும் நிலைத்திருந்து தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியாது. அப்ப இடையூறு ஏற்படும் போது நமக்கு அதிக பலம் தேவைப்படுகிறது. அந்த சமயத்தில் தான் பொறுமை நமக்கு மேலும் பலப்படும். அப்ப நான் அதிக பலத்துடன் செயல்பட சுய கட்டுப்பாடு, அதாவது தன்னை தானே ஆண்டு கொள்வது. இடையூறுகள் மத்தியில அதிக பலம் உள்ளவர்களா இருக்கன்னா பொறுமை தேவைப்படுகிறது. அப்ப இடையூறுகளின் மத்தியில் சுய கட்டுப்பாடு, பொறுமை ஆகிய இரண்டிலும் கடினமான வேலையை செய்யக்கூடியதாக பொறுமை இருக்கிறது. சுய கட்டுப்பாடுடைய பொதுவான செயல்பாடு என்ன என்று பார்க்கும்போது, நிர்வாகம் செய்யக்கூடியது. தன்னைத்தானே ஆண்டு கொள்ளுதல், அதாவது நிர்வாகம் செய்தல், அதனுடைய பொதுவான செயல். அதாவது ஞானத்தினால் வடிவமைக்கப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றும் நற்கிரியை செய்யவும், அதை அபிவிருத்தி அடையவும் ஒத்தாசை செய்யக்கூடிய மற்ற பண்புகளின் ஒருங்கிணைப்போடு சுய கட்டுப்பாடு நம்மை ஆளுகை செய்கிறது. இது சுய கட்டுப்பாடினுடைய பொதுவான செயல்பாடு. இவ்வாறு நற்கிரியை செய்வதிலும் நாம் வளர்த்துக் கொள்வதிலும் குறுக்கிடுகிற தகுதியற்ற பண்புகள், அதாவது சுய மதிப்பீடு, சுய கௌரவம், இப்படிப்பட்ட தாழ்நிலை பண்புகள் நம்மை குறுக்கீடு செய்து நம்மை வேறு வழியில் திசை திருப்பக்கூடியதாக இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட பொருத்தமில்லாத பண்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை சுய கட்டுப்பாடு செய்கிறது. பொறுமையும் இதே வழிபாட்டை செய்கிறது. இதே செயல்பாடு தான் செய்யுது. என்ன வித்தியாசம்னா, இடையூறுகள் ஏற்படும் போது செய்கிறது பொறுமை. இடையூறுகள் இல்லாத போது செயல்படுகிறது சுய கட்டுப்பாடு. பொறுமையினுடைய விசேஷித்த செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று நான் பார்க்கும்போது, முதலாவது செய்முறை இந்த நன்மையை அபிவிருத்தி செய்கிறது. நன்மையை டெவலப் பண்றது, டெவலப்பிங் த குட். அதற்கு ஞானம் அதனிடம் கொடுக்கக்கூடிய திட்டத்தை, நன்மையை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டத்தை சாதாரண சூழ்நிலைகளில் சுய கட்டுப்பாடு செய்கிறது. இடையூறுகள் ஏற்படும் போது பொறுமை அதிக பலத்தை கொடுத்து அந்த நன்மையை அபிவிருத்தி அடைய செய்கிறது. அப்ப இது நன்மையை அபிவிருத்தி செய்வதில் கூடுதலான பலத்தை கொடுத்து பொறுமையை சுய கட்டுப்பாடை செய்ய வைக்கிறது என்று பார்க்கும்போது, இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்க்கலாம். இப்ப ரயில் என்ஜின்களை நம்ம பார்த்திருக்கோம். பெரிய பெரிய சரக்கு ரயில்கள் பெட்டிகளை இழுத்து செல்வதை நம்ம பார்த்திருக்கோம். குட்ஸ் ட்ரெயின் போயிட்டு இருக்கிறத. அப்ப சமமான வழித்தடத்தில் போகும்போது அந்த சரக்கு பெட்டிகளை இழுத்து செல்ல ஒரு என்ஜின் போதுமான பலம் உள்ளதாக இருக்கிறது. அதே என்ஜின் செங்குத்தான மலைப்பாதைகளில் செல்லும் போது அந்த ஒரு என்ஜினால் இழுத்து செல்ல முடியாது. அதற்கு கூடுதல் பலம் உள்ள இன்னொரு என்ஜினை அதனோடு இணைத்துக் கொள்கிறார். இந்த உதாரணம் நமக்கு சரியா போகுது. இப்ப சமமான பாதையில் எவ்வித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் சாதக இல்லாமல் செல்லக்கூடிய அனுபவங்களில் சுய கட்டுப்பாடுங்கிற ஒரு என்ஜின் போதும். இதில் இடையூறுகள் ஏற்படும் பொழுது செங்குத்தான சாய்வான அந்த பகுதியில போகும்போது, நல்ல ஏற்றமான பாதையில் போகும்போது இன்னொரு என்ஜினை இணைத்துக் கொண்டு அந்த ரயில் பெட்டியை இழுத்து செல்கிறது. அப்போது இழுத்து கொள்ளக்கூடிய அந்த மற்றொரு என்ஜின் என்ன செய்கிறது என்றால், அந்த சரக்கு ரயில் பெட்டிகளை பின்னே இருந்து தள்ளக்கூடியதாக இருக்கிறது. பின்னிருந்து தள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த உதாரணம் நமக்கு சரியா பொருந்தும் நினைக்கிறேன். சுய கட்டுப்பாடுக்கும் பொறுமைக்கும் வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். சுய கட்டுப்பாடு வல்லமை உள்ள குணாம்ச பலம் தான்.
சாதகமான, சாதக பாதகமற்ற யதார்த்தமான சூழ்நிலைகளில் செயல்பட அது போதுமான பலமுடையது. இடையூறுகள் ஏற்படும் போது சுய கட்டுப்பாட்டுக்கு மேலும் பலம் தேவைப்படுகிறது. அந்த சமயத்துல மேலும் பலப்படுத்துகிறதாக பொறுமை இருக்கிறது. எப்படி சுய கட்டுப்பாடு தன்னைத்தானே ஆளுகை செய்கிற ஒரு நிர்வாகியாக இருக்கிறதோ, அதே போல பொறுமையும் நம்மை ஆளுகை செய்கிற நிர்வாகியாக இருக்கிறது. சாதக சாதக பாதகமற்ற சூழ்நிலைகளில் நம்மை நிர்வாகம் செய்யக்கூடிய பண்பு சுய கட்டுப்பாடு. பாதகமான அனுபவங்களில் இடையூறுகளின் மத்தியில் நம்மை நிர்வாகம் செய்து கொள்ள, ஆளுகை செய்து கொள்ள சுய கட்டுப்பாடோடு அதிக பலமுள்ள பொறுமை தேவைப்படும். அப்ப சுய கட்டுப்பாடை நாம் பார்க்கும்போது, அந்த வார்த்தையிலேயே இருக்க அர்த்தம் சொல்லி பார்க்கிற மாரி, அதனுடைய செயல் எல்லை எங்க இருக்குன்னா, நமக்குள் இருக்கிறது. சுய கட்டுப்பாடுங்கிற வார்த்தையே நமக்கு தெளிவாக சொல்லுது. நமக்குள் செயல்படக்கூடிய செயல் விஸ்தாரம் இருக்கிறது. அதாவது செயல்பாட்டினுடைய விஸ்தாரம். அதாவது ஒருவரில் அவருக்குள் செயல்படுகிறதாக இருக்கிறது. அப்ப வெளியில் இருப்பதில நம்ம எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது சுய கட்டுப்பாடு நேரடியாக செயல்பட முடியாது. மற்ற பண்புகள் மீது ஆதிக்கம் செலுத்தி, மற்ற பண்புகளை கொண்டு செயல்பட வைக்கும். அப்ப சத்தியத்தை சொல்ற காரியத்தை எடுத்துக்கும். அப்படின்னு பார்க்கும்போது, மற்றவர்கள் சத்தியத்தை சொல்லும்போது சுய கட்டுப்பாடை நேரடியாக செய்ய முடியாது. அது விசுவாசம். விசுவாசத்தோடு சத்தியத்தை சொல்லும்படி, விசுவாசத்தை சுய கட்டுப்பாடு கட்டுப்படுத்து. அதை ஆளுகை செய்து அந்த வேலையை செய்ய வைக்கிறது. அதாவது சத்தியத்தை நம்பிக்கை என்னும் பண்பை செய்ய வைக்க இது அதற்கு கூடுதல் பலத்தை கொடுக்கிறது, நிர்வாகம் செய்கிறது. அதாவது மற்ற பண்புகளில் நிர்வாகம் செய்து அவைகள் மூலமாக வெளிப்புற நற்காரியங்களை செய்ய வைக்கிறது. இதே சிந்தனை பொறுமைக்கு பொருந்தும். சத்தியத்தை சொல்லும் போது அதுல நமக்கு இடையூறு ஏற்படுதுன்னு வச்சிருக்கு. நமக்கு உபத்திரவம் வருது, தொந்தரவு வருது. அந்த மாதிரி சமயத்துல சுய கட்டுப்பாடு மட்டும் போதாது. அப்போ என்ன பண்ணா, பொறுமை என்கிற அதிக பலத்தினால் விசுவாசத்திற்கு ஒத்தாசை செய்து விசுவாசத்தை கொண்டு விசுவாசத்தின் செய்தியாக சொல்ல வைக்கிறது. பொறுமை என்பதும் அதிக பலத்தோடு நம்பிக்கை ஊட்டும் தேவ செய்தியை, சத்தியத்தை கொடுக்க வைக்கிறது. இவ்வாறு மற்ற பண்புகள் இடையூறுகள் வரும்போது இப்ப நான் சத்தியத்தை கொடுக்கிற காரியத்தை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். யாராவது ஒருவருக்கு சத்தியத்தை கொடுக்கிற ஒரு நற்காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் வைத்துக் கொண்டால், அதை எவ்வாறு செய்கிறோம் என்று பார்த்தால், அந்த நற்காரியத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஞானம் ஒரு திட்டத்தை வடிவமைக்கிறது. இந்த காரியத்தை நீ விசுவாசம், நம்பிக்கை, தேவ பக்தி, சகோதர சிநேகம் மற்றும் அன்பு ஆகிய மற்ற பிரதான கிருபைகளையும் உன்னோடு கூட்டிணைத்துக் கொண்டு ஒருங்கிணைத்து தன்னுடைய அந்த காரியத்தை செய்யும்போது அப்ப என்னன்னாக்கா வெளியில் செய்யக்கூடிய வேலை சுய கட்டுப்பாடும் பொறுமையும் மற்ற உயர் பிரதான கிருபைகளில் ஆதிக்கம் செலுத்தி அதன் மூலமாக அந்த நற்கிரியை செய்யும். அப்ப இடையூறுகள் ஏற்படும் பொழுது அதற்கு சுய கட்டுப்பாடினுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய, தோழமையாக இருக்கக்கூடிய பொறுமை அதற்கு அதிக பலத்தை கொடுக்கிறது. ஆகவே இடையூறுகள் ஏற்படும்போது சுய கட்டுப்பாடு என்னென்ன வேலை செய்ததோ அதே போல சத்தியத்தை கொடுக்கிற வேலையில செய்யும் போது பொறுமை நமக்கு அதிக பலத்தை கொடுத்து சத்தியத்தை தொடர்கிற சத்தியத்தை மற்றவர்கள் கொடுக்கிற நற்காரியத்தை தொடர்ந்து ஈடுபட செய்கிறது. அதே போல தீங்கை அளிப்பதற்கான திட்டமும் இருக்கிறது. தீங்கை அளிப்பதிலும் சுய கட்டுப்பாடும் பொறுமையும் நம்மை ஆண்டு கொள்கிறது. எவ்வித இடையூறும் இல்லாத பொழுது தீங்கை அளிப்பதில் சுய கட்டுப்பாடு போதும். இடையூறுகள் ஏற்படும் போது பொறுமை என்னும் கூடுதல் பலத்தோடு நாம் தீங்கை அளிக்க வேண்டும். இப்ப நம்ம உதாரணமா பார்க்கலாம். ஒருத்தர் ஏதாவது ஒரு இதை பிடிச்சுக்கிட்டு இருக்காரு.
அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப ஒருத்தர் வந்து ஒரு கீழ பள்ளத்துல இருக்காரு. அவரு ஒரு வேரையோ அல்லது ஒரு கொம்பையோ புடிச்சுக்கிட்டு ஏற முயற்சி செய்றாரு. அது சுய கட்டுப்பாடுங்கிற இதுல வந்து பிடிச்சிருக்காரு. அந்த பிடி தளர்ந்து போகும்போது, இன்னொருத்தர் அந்த பிடிய வந்து இன்னொருத்தரோட சேர்ந்து பிடிச்சு காப்பாத்துறாரு. அப்ப காப்பாத்தும்போது, அப்ப பிடி தளரும்போது இன்னொருத்தர் அதையும் பிடிச்சு அவர தூக்கி விடுறாரு. அப்பதான் சுய கட்டுப்பாடு பிடி தளரும் பொழுது, அது சோர்ந்து போகும் பொழுது, அந்த இடத்துல பொறுமை என்னும் கூடுதல் பலம் கூடுதலாக அதனோடு ஒருங்கிணைத்து, கூடுதல் பலத்தை கொடுத்து அதை செய்ய வைக்கிறது. இடையூறுகள் உண்டாகும் பொழுது, சுய கட்டுப்பாடும், பொறுமையும் ஒரு வல்லமையினுடைய இரு பகுதி பொருள்களாக இருப்பதாலும், ஒன்றுக்கொன்று தோழமையுடைய ஒரு சிநேகித தன்மையுடைய பண்புகளாக இருக்கிறதுனாலும், 2ம் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து ஒருங்கிணைந்து செயல்படும். அப்ப இதுல பார்க்கும்போது, தீமையை சகித்துக் கொள்ளுவதற்கு சுய கட்டுப்பாடு போதும். ஆனா தீமையை சகித்துக் கொண்டு வெற்றி அடையணும்னா, ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால், அதிக பலமுள்ள பொறுமை வேணும். அதாவது திமிரை சகித்துக் கொண்டு அப்படியே இருந்தா வெற்றி பெற முடியாது. அத சகித்துக் கொண்டு அந்த இடையூறுகளின் மத்தியிலும் அந்த நற்கிரியையை, அந்த போராட்டத்தை, அந்த யுத்தத்தை தொடர்ந்து செய்தா தான், அந்த பொறுமை நாம் அபியாசிக்கணும். அப்பொழுதுதான் வெற்றி பெற்றவர்களாகும். எபிரெயர் 10:36ல நம்ம பார்த்தோம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டும். அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறத அந்த காரியத்துல வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்வதில் வெற்றி பெற நமக்கு பொறுமை தேவைப்படும். அந்த இடத்துல சுய கட்டுப்பாடுன்னு சொல்லல. பொறுமை தேவைப்படும். அதிக பலம் தேவைப்படுகிறது. நம்முடைய செயல்பாடுகள்ல எல்லா சூழ்நிலைகளிலும் பிரயோகிக்கக்கூடிய பொதுவான கிருபையாக சுய கட்டுப்பாடு இருக்கிறது போலவே, மாறுபட்ட எதிரிடையான பாதகமான சூழ்நிலைகள் எல்லாவற்றில் மத்தியிலும் செயல்படக்கூடிய கிருபையாக பொறுமை இருக்கிறது. இதான் 2க்கும் உள்ள வித்தியாசம். எந்த விதமான இடைஞ்சலோ, தடைகளோ, உபத்திரவமோ, துன்பமோ இல்லாம இருக்கும்போது, நாம் ஒரு காரியத்திலே நம்மை நாமே ஆண்டு கொள்ள சுய கட்டுப்பாடு போதும். இடையூறுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், பாதகமான அனுபவங்கள் எல்லாம் ஏற்படும் பொழுது, நம்மை நாமே ஆண்டு கொள்ள சுய கட்டுப்பாடு மாத்திரம் போதாது. அதனுடைய கூட்டாளியா இருக்கிற பொறுமையினுடைய கூடுதல் பலமும் நமக்கு தேவைப்படுகிறது. பொறுமையினுடைய நன்மைகள் என்ன? பொறுமை நம்ம கருத்துல என்ன நன்மைகள் வருகிறது என்று பார்க்கும்போது, சுய கட்டுப்பாடு என்னென்ன நன்மைகளை கொடுத்ததோ, அதே நன்மைகளை பொறுமையும் கொடுக்கிறது. இந்த பாடத்த நம்ம படிக்கும்போது, 2 தடவ பாடத்த ரிவிஷன் பண்றது மாரி இருக்கும். ஆனா, இது நமக்கு பிரயோஜனம் உள்ளது. சுய கட்டுப்பாடு நம்ம போன மாசத்துல படிச்சோம். பொறுமை வந்து அதே பாடத்த திரும்பவும் படிக்கிற மாரி இருக்கும். ஆனா 2க்கும் ஒரு வித்தியாசம். இடையூறுகளின் மத்தியில் செயல்படக்கூடிய பொறுமை. இடையூறுகள் எதுவும் இல்லாத சமயத்தில் செயல்படக்கூடியது சுய கட்டுப்பாடு. அப்ப பாடம் வந்து ஒண்ணுதான். ஒரே வித்தியாசம் தான். அப்ப நம்ம வந்து மீண்டும் ரிவைஸ் பண்ணிக்கிறோம். இது நமக்கு அதிக ஒத்தாசையாக இருக்கும். சுய கட்டுப்பாட்டினுடைய 1வது நன்மையை பார்க்கும்போது, நம்மை சாத்தானால் அழிக்கப்படாதபடி பாதுகாக்கும். இது நீதிமொழிகள் 25ல 28வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான் என்று சொல்லப்படும். இந்த உருவக சித்திரத்தில் சுய கட்டுப்பாடு என்பது பட்டணத்தை சூழ்ந்திருக்கிற மதிலை போல இருக்கிறது. சுய கட்டுப்பாடு பட்டணத்தை சூழ்ந்திருக்கிற மதில் போல. சுய கட்டுப்பாடை பெற்றிருக்காவிட்டால் மதில் இல்லாத பட்டணம் போல் இருப்போம். அந்த பட்டணத்தை பண்டைய காலத்தில் சீக்கிரமாக கடைபிடித்து அந்த பட்டணத்தை பாழாக்குவார்கள். ஆக இதை நாம் ஒப்பிடும் பொழுது சுய கட்டுப்பாடு என்பது பார்த்தோம்னா உறுதியற்ற பலவீனம் உள்ள மதிலாக இருக்கிறது. சாதாரண சமயத்துல பார்க்கும்போது அந்த மதில் வந்து எதுவும் வந்து அதாவது
அந்நியர் பிரவேசிக்க முடியாதபடி தடுக்கக்கூடியதா இருக்கும். ஆனா ஒரு தாக்குதல் சமயத்துல ஒரு கைப்பற்றக்கூடிய ஒரு தாக்குதல் வரும்போது அந்த மதில் பலம் உள்ளதா இருக்குமா அப்படின்னா இல்ல. அப்ப என்ன பண்ணணும்னா மதிலுக்கு அதிக பலத்தை கொடுக்கும்படி அந்த மதிலுக்கு உள்பக்கத்துல பார்த்தோம்னா நிறைய பெரிய கற்குவியல்களை குவித்துவாங்க. அதை உடைச்சுக்கிட்டு வர மாதிரி அந்த மதிலை பலப்படுத்துவாங்க. அது போல அந்த புதிய சித்தத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அதிக பலத்தை கொடுக்க சுய கட்டுப்பாடுங்கிற மதிலோட பொறுமையையும் கூட்டுக்கொள்கிறோம். பொறுமையினுடைய கூடுதல் பலத்தை கொடுக்கிறோம். அப்ப சாத்தான் உட்புக முயற்சிக்கும் பொழுது நமக்கு பாதுகாக்கும் மரணாக நம்முடைய புதிய சித்தம் இருக்கிறது. அந்த புதிய சித்தத்தை வந்து சுய கட்டுப்பாடு என்னும் மதிலினால் சூழப்பட்டிருக்கிறது. அப்ப வந்து சாத்தான் வந்து தாக்குதல் இல்லாத சமயத்துல அதாவது உக்கிரமாக தாக்குதல் இல்லாத போது சுய கட்டுப்பாடுங்கிற மதில் போதும். சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று சொல்லுகிற மறுபடி அவன் வந்து மூர்க்கம் உள்ள ஒரு சத்துருவாக இருக்கிறான். அப்படிப்பட்டு அவன் மூர்க்கத்துடன் அவன் போரிடும் போது தாக்குதல் செய்யும் போது சுய கட்டுப்பாட்டுக்கு மேலும் பலப்படுத்தும். அந்த பதில வந்து நம்ம அதிக பலப்படுத்தும். அப்ப என்னன்னா எதை இப்ப இப்ப ஒரு தாக்குதல் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பதிலுக்கு அதிக பலத்தை கொடுக்கும்படி முட்டு கொடுப்பாங்க, கற்குவியல்களை குவிப்பாங்க. அது உடைஞ்சு போகாதபடி செய்வாங்க. அதே போல நம்ம பொறுமை என்னும் கூடுதல் பலத்தினால் உறுதிப்படுத்திக் புதிய சித்தத்தை. பொறுமையினுடைய இரண்டாவது நன்மையை நம்ம பார்க்கும்போது, இந்த உருவகத்தையே இன்னும் கொஞ்சம் மாத்தி பார்ப்போம். இப்போ புதிய சித்தத்தை அழிக்கிறதுக்கு சாத்தான் முயற்சிக்கும் போது நம்ம சுய கட்டுப்பாடுங்கிற மதில கொண்டு நம்மை பாதுகாத்துக் கொள்கிறோம். சாத்தான் வலிமையாக தாக்கும் போது அந்த மதிலுக்கு கூடுதல் பலமாக பொறுமையை நாம் சேர்த்துக் கொள்கிறோம். இது முதலாவது உருவகம். இப்பொழுது இன்னொரு இந்த உருவகம் பார்ப்போம். இந்த உருவகம் எப்படின்னா இத கொஞ்சம் மாற்றி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 16:32 பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் தன் மனதை ஆளுகை செய்கிறவன் உத்தமன் என்று பார்க்கிறோம். இதுல வந்து இப்ப சொல்லும் போது இந்த உருவத்துல என்ன நம்முடைய வீழ்ந்து போயிருக்கிற மனப்பாங்குகள் ஆகிய பட்டணத்தை அப்ப நம்முடைய வீழ்ச்சி அடைந்திருக்கிற சுபாவம் பாவ வீழ்ச்சியில் இருக்கக்கூடிய சீர்கேடற்ற தன்மைகளா இருக்கக்கூடிய அந்த மனோபாவம் இது பட்டணமாக இருக்கிறது. இந்த பட்டணத்தை தாக்கி நம்முடைய மனப்பாங்குகளை நாம் சொந்தமாக்கி கொள்ள சுய கட்டுப்பாடு இருக்கிறது. சுபாவ மனமும் சுபாவ இருதயமும் பட்டணத்தை குறிப்பிட உபயோகிக்கப்பட்டது. நம்முடைய சுபாவ மனம் முதல் உருவகத்துல பார்த்தா புதிய சித்தம். இதுல வந்து சுபாவ மனமும் சுபாவ இருதயம் நேச்சுரல் கார்ட். இந்த பட்டணத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய மதில் எதுன்னு பார்த்தா சீர்கேடு. சீர்கேடு தான் மதிலா இருக்கு. அப்ப வீழ்ந்து போயிருக்கிற நம்முடைய இருதய மனதுக்கும் சீர்கெட்ட தன்மை தான் மதிலாக இருக்கு. அதாவது சுயநலம், உலகத்தனம், தப்பல், பாவத்தன்மை ஆகியவை 4 சேனைகளாக இருக்கிறது. அந்த 4 சேனைகளின் துணை தளபதிகளாக மாம்சமும் உலகமும் இருக்கிறது. பட்டணத்துக்கு வெளியே இன்னொரு சேனை முற்றுகையிட்டு நம்முடைய இருதயத்தை மனதையும் கைப்பற்றிக் கொள்ளுது. வீழ்ந்து போயிருக்கும் மனதையும் இருதயத்தையும் கைப்பற்றி அதை வந்து தன்னுடைய ஆளுகைக்கு கொண்டு வர முயற்சி செய்யணும். இந்த சேனை யார் அப்படின்னு பார்த்தா எஸ்வா இருக்கிறார். அப்ப சேனையினுடைய தளபதியாக எஸ்வா இருக்கார். அந்த சேனை என்னன்னா நம்முடைய புதிய சித்தம். பழைய சித்தத்துக்கும் புதிய சித்தத்துக்கும் இடையே கோட்பாடு. அந்த பழைய சித்தம் வந்து சாத்தானால் கைப்பற்றி வைக்கப்பட்டிருக்கிற பழைய பட்டணம். அதை கைப்பற்ற முயற்சி செய்கிறது நம்முடைய புதிய சித்தம். இந்த புதிய சித்தத்துக்கு எஸ்வா சேனை தளபதி. சிப்பாய்களாக சத்தியம், நீதி, பரம சிந்தை, அன்பு அப்படிப்பட்ட பல வகைகளும் இருக்கின்றன. இதனுடைய போராயுதமாக இது இருக்கிறது என்றால் நம்முடைய மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மட்டும் பார்த்து போராட்டம் இல்லை அப்படின்னு நம்முடைய வீழ்ந்து போயிருக்க தன்மையோடு போராடும் பொழுது நாம் உபயோகிக்கக்கூடிய ஒரே போராயுதம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அதை எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 6:17 சொல்லப்பட்டிருக்கு. ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும்
தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை வெல்லும். அப்ப என்னன்னா, நம்முடைய வீழ்ந்து போயிருக்கிற மன பாவத்தை நாம் புதிய சித்தத்தினால் கைப்பற்றிக் கொள்வதற்கு நாம் உபயோகிக்கக்கூடிய ஆயுதம் வசனம். வசனத்தினுடைய ஆதாரத்தை கொண்டு நாம் இருக்கிறோம். சாதாரணமா இருக்கிற ஒரு பட்டணத்தை கைப்பிடிக்கணும் அல்லது நம்ம வந்து ஆக்கிரமித்துக் கொள்ளணும்னா ஒரு திட்டமிடல் வேண்டும். அது வந்து திறமையை தேவைப்படும். ஆனா தீவிரமான ஒரு இடையூறுகள் வரும் பொழுது நம்முடைய புதிய சித்தம் பழைய சுபாவத்தை மேற்கொண்டு ஜெயிக்க வேண்டும் என்றால் அதிக திறமையும் அதிக திட்டமிடலும் தேவைப்படும். பொறுமைக்காக மூன்றாவது நன்மை பார்க்கணும். மூன்றாவது நன்மை என்ன பட்டும்னா, இந்த நற்கிரையிலே நாம் முன்னேற்றம் அடைய செய்வதாக பொறுமை இருக்கிறது. அவ்வாறு செய்யும் பொழுது நம்முடைய கவனத்தை திசை திருப்பி தீமையான காரியங்களில் ஈடுபடுத்துகிற முயற்சிகளை எதிர்க்க வைக்கிறது. அப்ப சத்தியத்தை சொல்கிற நற்காரியத்தை நாம் செய்யும் போது அந்த நேரத்துல வந்து இப்ப நம்ம என்ன வேலை செய்யணும், இப்ப அவசியமான வேலை என்ன, இத பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சுயத்துக்கு அடுத்த தாழ்நிலை பிரதான கருவிகள் நம்மை திசை திரும்பும். இப்ப காலையில வந்து இந்த வேலையை செய்யலாம்ல, இன்னைக்கு செய்ய வேண்டிய ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருக்கீங்க, இன்னைக்கு வீட்டு வேலை செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சிடலாம்ல, அப்படி இப்படி செய்யறதை விட்டுட்டு இன்னைக்கு நீங்க சத்தியத்தை கொடுக்க வெளியே போகணுமா அப்படின்னு நம்முடைய வீழ்ந்து போன சுபாவத்தினுடைய தாழ்நிலை கிருபைகள் நல்லதுதான். ஆனா திசை திருப்பு. இப்ப வந்து இதை செய்ய வேண்டாம், அதை வந்து அப்புறம் செஞ்சுட்டு அப்புறம் போய் செய்யலாம் அப்படி. அப்ப புது விஷயத்த என்ன செய்யுதுன்னா, நம்ம தேவனுடைய காரியத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அந்த தேவனுடைய காரியத்தை செஞ்சுட்டு வந்து அதுக்கு பிறகு இதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கணும். அப்ப அந்த மாதிரி நம்மை திசை திருப்பக்கூடிய தகுதியான அந்த சூழ்நிலையில் தகுதியற்ற பிரதான கிருபைகளை அடக்குகிறது. பொறுமையினுடைய நான்காவது நன்மை என்று பார்க்கும்போது இடையூறுகளின் மத்தியில் நமக்கு ஒரு பிரஷர் வரும். எப்போதுமே ஒரு இடையூறு ஒரு பிரச்சனை வருதுன்னா தானாகவே வந்து அழுத்தம் உண்டாகும். அந்த அழுத்தத்துல நற்கிரியை செய்யும் அந்த செயல் நொறுங்கி போகாதபடி நம்மை பாதுகாக்கும். அதாவது நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவராய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவராய் இருக்கும்படி பொறுமை பூரண கிரியை செய்யும். அப்ப என்ன பார்க்கும்போது நம்ம வந்து எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில பின்னிட்டு போகாமலும் அதே சமயத்துல நம்முடைய தீர்மானத்திலும் நம்முடைய மன உறுதியிலும் நம்முடைய தொடர்ந்து இருக்கக்கூடிய தன்மையிலும் நாம் விட்டுவிடாதபடி நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கு. பொறுமையை நாம் எப்படி வளர்த்துக் கொள்வது? பொறுமையினுடைய அபிவிருத்தி நன்மையை வளர்த்துக் கொள்ளவும் தீமையை மேற்கொள்ளவும் நடைமுறையில் இருக்கிறக்கூடிய ஒவ்வொரு பொதுவான விசேஷித்த செயல்பாடும் பொறுமையின் அபிவிருத்தியும் நன்மையை வளர்த்துக் கொள்ளவும் தீமையை ஜெயிக்கவும் என்னென்ன நடைமுறைகள் இருக்கோ நடைமுறையும் பொறுமையை அபிவிருத்தி அடைய நமக்கு உதவுகிறதாக இருக்கு. சுய கட்டுப்பாட்டுக்கு நம்ம என்னென்ன முறைகளை கடைபிடித்தோமோ அதே முறைகளை இடையூறுகளின் மத்தியில் நாம் பொறுமையான அபிவிருத்திக்கு உபயோகிக்க வேண்டும். முதலாவது அபிவிருத்தி எப்படி செய்யலாம் என்று பார்க்கும்போது ஒரு காரியத்தை செய்கிறதன் மூலமாக அந்த காரியத்தை நாம் வளர்த்துக் கொள்ளலாம். அதாவது பயிற்சியின் மூலமாக அபியாசத்தின் மூலமாக வளர்க்கலாம். அப்போ பொறுமையை எங்கெங்கு நாம் அபியாசிக்க வேண்டுமோ அந்த இடத்துல எல்லாம் பொறுமையை அபியாசித்து பொறுமையை நாம் வளர்த்துக் கொள்ள முடியும். அதாவது ஒரு காரியத்தை செய்கிறதன் மூலமாக செய்ய கற்றுக் கொடுக்கணும். எப்படி செய்யணும்னா நன்றாகவும் திறமையாகவும் செய்ய கற்றுக்கொள்கிறோம். அதுக்குத்தான் பார்த்தோம்னா அப்ரண்டிஸ் இந்த அந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் நிறைய இடத்துல கொடுப்பாங்க. டாக்டர்ல கூட அந்த மாதிரி இருக்கு, ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி ஃபீல்ட்ல அப்ப என்ன செய்ய கற்றுக்கொள்றாங்க. ஒரு காரியத்தை திறமையாக செய்வதற்கு செய்ய பயிற்சியின் காலத்துல கற்றுக்கொள்றோம். அதே போல பொறுமையை நாம் பயிற்சி செய்து பொறுமையை வளர்த்துக் கொள்ள முடியும்.
எசாயா 1:17 சொல்லப்பட்டிருக்கு, நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்ப நன்மை செய்ய எப்படி கற்றுக்கொள்ள? நன்மை செய்து நன்மை செய்ய, நன்மையை எவ்வாறு சிறப்பாக செய்ய முடியும் என்று கற்றுக்கொள்கிறோம். அதே போல தீத்து 3:14 பார்க்கும்போது, தீத்து 3:14 என்ன வசனம் என்றால், நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்து பழகட்டும். வசனம் தெளிவாக சொல்கிறது. அப்படின்னா குறைவுகளை நீக்கிக் கொள்வதற்காக நற்கிரியைகளை செய்து பழகட்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். அப்ப நற்கிரியைகளை செய்து, அதே போல பொறுமை நாம் செய்து அபியாசித்து பயிற்சி செய்வதன் மூலமாக பொறுமையில் வளர்ச்சி அடைய முடியும். அதை பழக்கமாக்கி கொள்ள முடியும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், முக்கியமாக பிரதிஷ்டை வாழ்க்கையில் இடையூறுகள் குறுக்கிடும் பொழுது நாம் தைரியத்தை இழந்து சோர்வடைந்து போகக்கூடாது. பின்வாங்கி போகாமலும் இருக்க வேண்டும். நம்முடைய சித்தத்தை முழு தீர்மானத்துடன் உறுதிப்படுத்திக் கொண்டு நற்கிரியைகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். ஆகையால் நாம் நற்கிரியையில் செய்கிறதில் இடையூறுகள் ஏற்படும் பொழுது பொறுமையை அபியாசித்து பொறுமையை நாம் வளர்த்துக் கொள்ள முடியும். இது முதலாவது முறை. அப்ப என்னன்னா, இடையூறு வருதுன்னா அந்த காரியத்தை விட்டுறக்கூடாது. அந்த நேரத்துல பொறுமை அதிகமா தொடர்ந்து செய்யக்கூடாது. ஒரு முதல் தடவையில கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை செஞ்சு நம்ம கேபிச்சுவலா ஆயிட்டோம்னா அது நம்முடைய பழக்க வழக்கமாயிடும். அது போல நம்ம பொறுமையை நம்முடைய பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது முறை என்னன்னாக்க, தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய பொறுமையின் அபிவிருத்திக்குரிய தேவனுடைய வார்த்தைகளை செல்வாக்குக்கு நம்முடைய இருதயத்தை மனதையும் கீழ்ப்படுத்துது. பொறுமைக்குரிய தேவ வசனங்களின் செல்வாக்குக்கு இருதயத்தை மனதையும் கீழ்ப்படுத்து. இதை செய்வதற்கு ஒரு செய்முறை, ஒரு ப்ராசஸ் இருக்கு. எப்படி செய்யணும்னா 3 விதமா செய்யணும். ஒரு செயல்முறை ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யணும். முதல் இதுல என்னன்னா, பொறுமையின் அபிவிருத்திக்குரிய தேவனுடைய வார்த்தையின் பகுதிகளை, வார்த்தையினுடைய அந்த பொறுமைக்குரிய வேத வசனங்களை நாம் தொகுத்துக் கொள்ள வேண்டும். இது இரண்டாவதாக, அந்த வசனங்களை அடிக்கடி தியானிக்கிறதன் மூலமாக இருதயத்திலும் மனதிலும் நாம் இறுக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இது மூன்றாவதாக, அந்த வசனத்தினுடைய செல்வாக்கு, அந்த இன்ஃபுளுன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நம்மை இணக்கமாக்கி கொள்ள வேண்டும். அப்ப பொறுமைக்குரிய வேத வசனங்களின் தொகுப்பு என்று பார்க்கும்போது வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம இதா இருக்கும். அப்ப இந்த பிக்சர்ல நான் போட்டுருக்கேன் என்னென்ன வசனம் என்று தெளிவாக குறிப்பிட்டுருவோம். லூக்கா 8:15, 21:19, ரோமர் 2:7, ரோமர் 5:3-4 வசனங்கள், 8:25, இப்படி ஒரு பொறுமைக்குரிய வேத வாக்கியங்களின் தொகுப்பு கொடுக்கப்படும். இந்த வசனங்கள் இந்த பாடத்தினுடைய சேர்ந்த ஸ்லைட்ல நாம் போட்டு காமிச்சிருக்கோம். இந்த வசனங்களை நாம் தொகுத்து எடுத்துக்கொண்டு அவைகளை நாம் அடிக்கடி தியானிக்கிறது மூலமாக, அடிக்கடி படிக்கிறது மூலமாக இருதயத்திலும் மனதிலும் நாம் இறுக பற்றி பிடித்துக் கொண்டு அந்த வசனம் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு நாம் நம்முடைய இருதயத்தை மனதையும் கீழ்ப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நாம் பொறுமையை அபிவிருத்தி செய்து கொள்ளலாம். வேத வாக்கியின் செல்வாக்குக்கு நாம் இணக்கமாக்கிக் கொள்வதனால் தெய்வீக வார்த்தையை ஜெனிப்பிக்கிற தேவனுடைய வல்லமை, நிலைத்திருக்கிற பண்பாகிய பொறுமையை நம்முடைய இருதயத்தில் முத்திரையிடும். பொறுமைக்குரிய வேத வசனங்களை நாம் அடிக்கடி தியானிக்க நம்முடைய இருதயத்திலும் மனதிலும் பொறுமையின் முத்திரையிடப்படும். அந்த ஒரு எம்பளம் கிடைக்கும். அது மாதிரி இருக்கும்போது, அப்ப இடையூறுகள் மத்தியில் நம்முடைய குணாம்சத்தை பலப்படுத்தி நல்வார்த்தையிலும் நற்கிரியிலும் நீடித்திருக்க, சுய கட்டுப்பாடை மேல் பலப்படுத்தி சந்தோஷத்துடன் நற்கிரியில் தொடர்ந்து ஈடுபட இப்படிப்பட்ட பொறுமைக்குரிய வேத வசனங்களை தொகுத்து படித்து தியானித்து அதனுடைய செல்வாக்குக்கு நம்மை கீழ்ப்படுத்திக் கொள்வதன் மூலமாக அதிக பலனளிக்கும் முறையாக இருக்கிறது. பொறுமையை வளர்த்துக் கொள்வதற்கு மூன்றாவதாக இன்னொரு வழிமுறை இருக்கிறது. அது என்னவென்று பார்த்தால், தேவனும் கிறிஸ்துவும் பொறுமையை எவ்வாறு அபியாசிக்கிறார்கள், எவ்வாறு கடைபிடிக்கிறார்கள் என்பதை பற்றி
பக்தியுடன் சிந்திக்கிறதன் மூலமாக, பக்தியுடன் தியானிக்கிறதன் மூலமாக அவர்களுடையதை போன்ற பொறுமையின் அச்ச அடையாளத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படி பொறுமையை கடைபிடித்திருக்காங்களோ அதே அச்ச அடையாளம், அதே மார்க் நம்மளுடைய இருதயத்தில் நாம் வளர்த்துக் கொள்ள முடியும். இப்ப தேவனுடைய காரியமா பார்ப்போம். அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதில் எத்தனை இடையூறுகள் குறுக்கிடுகிற போதிலும் எத்தனை நேர்த்தியாக அவருடைய ஏற்பாடுகளை அதனதன் காலத்தில் தொடர்ந்தேர்ச்சியாக செய்கிறார் என்று பார்ப்போம். ரட்சிப்பின் திட்டத்தை எடுத்துக்கொள்வோம். எப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும்போது, முதல்ல ஆதாம் காரியத்திலிருந்து, ஆபிரகாம் காலத்திலிருந்து, இஸ்ரேலுக்கு நியாய பிரமாணம் கொடுத்ததிலிருந்து, இப்படி எல்லாம் ரட்சிப்பின் திட்டத்தை படிப்படியாக வளர்த்து கடைசி காரியமாக தன்னுடைய குமாரன் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி அதை செய்து முடித்திருக்கிறார். இப்பொழுதும் கூட ரட்சிப்பின் திட்டத்தை பலன்கள் குமாரன் மூலமாக நமக்கு கிடைக்க செய்ய அது எல்லாத்தையும் நேர்த்தியாக அதன் காலத்திலே செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நான் நீ பொறுமையாக செய்கிறார். அந்த காரியத்தை செய்வதில் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். இடையூறுகள் வரும்போது அவர் சரியில்லை, அது இருக்கிறார். அதே போல நம்முடைய மீட்பர், அருமை மீட்பர் எத்தனை ஆச்சரியமாக பொறுமையை கடைபிடித்திருக்கிறார் என்று பார்க்கும்போது அதுவும் நமக்கு உதவி. தேவனுடைய திட்டத்தினுடைய நிர்வாகியாக இயேசுவா இருக்கிறார். தேவனுடைய திட்டத்தினுடைய எல்லா காரியங்களுக்கும் அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ். ஆகவே யெசுவாவும் பொறுமையும் சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறது. யெசுவா அவருடைய இறுதியான பாடுகளுக்கு முன்னர் எருசலேமுக்கு போக தம்முடைய முகத்தை திருப்பினார் என்று வேத வாக்கியம் தெளிவாக குறிப்பிடுகிறது. என்னவென்றால் லூக்கா 9:51 லூக்கா 9:51 பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி. அப்ப இந்த இடத்துல வசனத்துல நம்ம பார்க்கும்போது எருசலேமில் அவர் கடந்து செல்ல வேண்டிய பயங்கர பாடுகளை ஏற்கனவே அறிந்திருந்தார். எருசலேமுக்கு செல்லக்கூடிய தம்முடைய சித்தத்தில் அவர் மன உறுதியுடன் இருந்தார். அதுதான் பாடுகளை முன்னரே அறிந்திருந்தார். எப்படி என்று பார்க்கும்போது லூக்கா 9:22 சொல்லியிருக்குது. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவர் என்றும் தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர் தெளிந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். இவர் முன்னரே அறிந்திருந்தார். எருசலேமில் நடக்கக்கூடிய காரியம் எல்லாமே அறிந்திருந்தார். ஆகவே அவர் மிகவும் பயங்கரமான பாடுகளின் ஊடாக மரண பிடிக்குள் தாம் செல்ல இருப்பதை அறிந்திருந்த போதிலும் நொறுக்க முடியாத மன உறுதியுடன் எருசலேமுக்கு செல்கிறார். அப்ப எதிர்ப்பு இல்லாத சமயத்துல நம்ம போறோங்கிறது இல்லை. அந்த பொறுமை எதுக்கே இதான் உதாரணம். இப்ப எதிர்ப்பு, இடையூறுகள், மரண பிடிக்குள்ள போக போறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அறிந்திருந்தோம். தன்னுடைய மன உறுதியுடன் அவர் எருசலேமுக்கு சென்றார் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த நற்கிரியை நாம் தொடர்ந்து இருப்பதற்கு சிறந்த முன்னுதாரணம் யெசுவாகிறிஸ்துவினுடைய மாதிரியில் இருக்கிறது. அவருடைய மாதிரியிலே நாம் பார்க்கும்போது எவ்வித சூழ்நிலையோ அல்லது எந்த ஒருவரின் எவ்விதமான தூண்டுதலோ அல்லது கோரிக்கையோ மீட்பரை தன்னுடைய ஊழியத்திலிருந்து பின்னிட்டு திருப்ப முடியவில்லை. இதான் நம்ம பார்க்கணும். எந்த ஒரு இதுவும் அவர் தன்னுடைய இலக்கிலிருந்து பின்வாங்க செய்யவில்லை. இதுல பார்த்தோம்னா ஒரு வசனத்தை நம்ம படிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெளிவா இருக்கும். மத்தேயு 16:21-23. மத்தேயு 16:21-23 பார்க்கும்போது அது முதல் யெசுவா தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்ப சொன்ன போது அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் படிச்சு பார்த்தோம்னா நமக்கே சிரிப்பார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உனக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இப்பாரு மனுஷருடைய முயற்சிகளுக்கு மத்தியிலும் கூட அதற்கு பிறகும் கூட எருசலேமுக்கு மன உறுதியுடன் அவர் சென்றார்.
அந்த அவர் பொறுமையுடன் அந்த அந்த எருசலேமுக்கு போகிற அந்த நற்காரியத்திலே செய்து முடிப்பதே, தேவனுக்கு பிரியமானதை செய்து முடிப்பதில் ஈடுபட இருந்து எந்த ஒரு காரியமும் அவரை பின்னிட்டு திரும்பி பார்க்கவில்லை. எப்படி இருந்தார் என்று பார்க்கும்போது, கெத்செமனே கல்வாரி அனுபவங்களை சிந்திக்கும் சித்தத்தில் அவர் உறுதியுடன் இருந்தார். கல்வாரியில் ஏற்படக்கூடிய அனுபவம், கெத்செமனில் ஏற்படக்கூடிய அனுபவம் எல்லாவற்றையும் கூட அவர் அறிந்திருந்தார். அத்தகைய பயங்கரங்களில் இருந்த போதும் ஊழியருக்கு துரோகம் செய்தார் என்று, ஊழியத்தில் அவர் துரோகம் செய்தார் என்று யாராலும் நிரூபிக்க முடியவில்லை. தேவனுக்கு பிரியமான செய்கிற ஊழியத்தில் அவள் தீர்க்கமாக இருந்தார். தேவனுக்கு பிரியமானதை செய்கிற நற்கிரியை நிறைவேற்றி முடிக்கும்படி கொடுக்கப்பட்டிருந்த அந்த வேலையை மரணத்தையே சந்திக்க நேரிட்ட போதிலும் அவர் பின்வாங்கவில்லை. அவரால் மேற்கொள்ள முடியாத மிஞ்சிய இடையூறுகள் எதுவுமே இல்லை. ஆனாலும் கெத்செமனே மற்றும் கல்வாரிக்கு அப்பால் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. என்னவென்றால் உயிர்த்தெழுதல், பரமேறுதல், மகிமை அடைதல், ஆசீர்வதிக்கிற ஊழியம். இவை மனதில் அவர் இறுக பற்றி பிடித்திருந்தார். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் இப்படிக்கூடிய அந்த மரணத்துக்கு பின் நடைபெறக்கூடிய காரியம். கெத்செமனே கல்வாரிக்கு பிறகு உயிர்த்தெழுதல், பரமேறுதல், மகிமை அடைதல், ஆசீர்வதிக்கிற ஊழியம் எல்லாமே இருதயத்தில் இறுக பற்றி பிடித்திருந்ததினால் இப்படிப்பட்ட சந்தோஷத்துடன் அவமானங்களை சகித்து முன்னேறி சென்றார். எபிரேயர் 12:2 வசனம், எபிரேயர் 12:2 வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப சந்தோஷம். அப்ப நான் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறார். பிரதானமான சந்தோஷம். ஆதாமின் மனுக்குலம் மீட்டுக் கொள்ளப்படுகிறது. ஆதாமின் மனுக்குலம் பூரணத்துக்கு உயர்த்தப்படுகிறது. ஆதாமின் மனுக்குலத்துக்கு அடையக்கூடிய ஆசீர்வாதம், இவை எல்லாமே மிகுதியான சந்தோஷம். அதற்கு பின்னாக இவருக்கு கிடைக்கக்கூடிய உயிர்த்தெழுதல் நிறைவேற்றி முடித்த பிறகு இவர் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறார். அந்த ஊழியம் அங்கீகரிக்கப்பட்டு உயிர்த்தெழுப்பப்படுகிறார், மகிமைக்கு உயர்த்தப்படுகிறார். அப்ப அந்த தேவனுடைய இரண்டாவதாக அரியணையில் அவரோடு கூட அமரக்கூடிய ஒரு ஆசனம். இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் எல்லாம் இருக்கிறதுனால தமக்கு வேறுபடக்கூடிய இடையூறுகள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக சகித்துக் கொண்டு தேவனுக்கு பிரியமான நற்கிரியை செய்வதை தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டே இருந்தார். அந்த செல்லும் போது வரக்கூடிய அனுபவங்கள், வரக்கூடிய இடையூறுகள், அவரை திசை திருப்பக்கூடிய பேதுருடைய வார்த்தைகள் போன்ற எல்லாமே இருந்தாலும் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிப்பதில் அவரை பின்வாங்க செய்ய எதுவுமே முடியவில்லை. இந்த முன்மாதிரியை நம்ம தியானிக்கிறது மூலமாக நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரதிஷ்டை வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடையூறுகளை பார்க்கும்போது இது எல்லாமே சாதாரணம். ரத்த சிந்தப்பத்தக்கதாய் நீங்கள் பாடுகள் படவில்லையே என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்வார். அதே போல நமக்கு வரக்கூடிய இடையூறுகள் எல்லாம் பார்த்தோம்னா யெசுவாவுக்கு வந்த இடையூறுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது மிகவும் சாதாரணம், மிகவும் அற்பமான இடையூறுகள். அந்த பார்க்கும்போது நாம் தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு நம்முடைய இருதயத்தை மனதையும் பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நம்முடைய பிரதிஷ்டை பொருத்தனை சுயத்துக்கும் உலகத்துக்கும் சேர்த்து தேவ சித்துக்கு பிழைத்திருக்கிறேன் என்று பொருத்தனை பண்ணியிருக்கிற இந்த காரியத்திலே நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல விடாதபடி இடையூறுகள் நம்மை தூண்டிருக்கும் போது நம்முடைய அருமை மீட்பர் வெகு காலத்துக்கு முன்னரே கல்வாரி சிலுவையை அறிந்திருந்த போதிலும் அவருடைய ஊழியத்தில் எவ்வாறு முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து தொடர்ந்து முன்னேறி சென்றார் என்ற காரியத்தை அடிக்கடி தியானிக்கணும். அப்படி இருக்கும்போது நம்முடைய இருதய மனமும் பலப்படுத்தப்படும். அவரை போன்ற அவர் கொண்டிருந்த அதே போன்ற பொறுமையின் அச்சடையாளத்தை நம்முடைய இருதயத்திலே நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இது மிகவும் பிரயோஜனம் உள்ள வழிமுறையாக இருக்கு. அடிக்கடி நாம் தியானிக்க வேண்டும். தேவனை தூசிக்கிறாங்க. யெசுவாகத்தோட சிலுவையில இருக்கும்போது கூட சொல்றாரு, இவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னானே, அவர் இப்படி இருந்தா இப்பொழுது அவர் இவனை விடுவிக்கட்டும், இப்பொழுது அவர் இவனை விடுவிக்க நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறாங்க. தேவ தூசணம் பேசினாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல, நமக்கு அனுபவம் பண்றது இல்லை. ஆகவே நம்ம இது அடிக்கடி நாம் சிந்திக்கும் போது நமக்கு இருதயத்திலே பொறுமையினுடைய ஒரு மாதிரியை நாம் உருவாக்கி கொள்ளலாம்.
இப்ப கடைசியின் விஷயமா நான் பார்க்கும்போது, பொறுமையினுடைய சோதனை. பொறுமைக்கான சோதனை என்று பார்க்கும்போது, எந்த ஒரு கிருபையாக இருந்தாலும், எந்த ஒரு பண்பாக இருந்தாலும், நாம் பெற்றுக்கொள்வதோடு மாத்திரம் இருந்தாலும், பெருகுவதோடு மாத்திரம் இல்லாமல், அது சோதிக்கப்பட்டு, பலப்படுத்தப்பட்டு, உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அது முக்கியமான ஒரு 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 பகுதியாக இருக்கிறது. அப்ப இயல்பாவே பொறுமையின் சோதனையான நிலைமைகளை அது செயல்ல. அப்ப பொறுமையினுடைய செயல்படும் எல்லை விஸ்தாரம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, பாதகமான சூழ்நிலைகளின் மத்தியில் செயல்படக்கூடியது. அதிலேயே இருக்கிறது பொறுமையினுடைய சோதனை. பாதகமான சூழ்நிலையின் மத்தியில் தான் பொறுமையை நாம வளர்த்து பொறுமை உருவாகிறது. பொறுமை அபிவிருத்தி அடைகிறது. ஆகவே பொறுமை அது சம்பந்தமாக தான் சோதிக்கப்படுகிறது. ஆகவே இடையூறுகளின் மத்தியில் நாம் பொறுமையை அபியாசிக்கிறோமா? பொறுமையில் அபிவிருத்தி அடைகிறோமா? என்று சோதிக்கப்படுவோம். பொறுமை செயலாற்றுகிற சூழ்நிலையை நாம் பார்த்திருக்கபடியால், எதிரடையான சூழ்நிலைகளில் நாம் பொறுமையை கடைப்பிடிக்கிறோமா, அபியாசிக்கிறோமா என்று சோதிக்கப்படுவோம். அதில் நிலைத்து நிற்பவன் நிச்சயமாகவே அதிலே தேர்ச்சி அடைவனாக வெற்றி பெற்றவனாக முடியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் ஊழியத்தில் முடிவில் அவர் மீது வந்த கடுமையான சோதனைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு இறுதியாக எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து மரிக்கும் வரை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அதுவரையிலும் அவருக்கு வந்த உபப்பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாமே தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டும் இருந்தது. அப்ப சோதனைகள் எப்படி இருக்கும்னா, நம்ம இடையூறுகள் வரும்பொழுது, அது தொடர்ந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அப்பதான் பொறுமை உறுதிப்பட முடியும். இப்ப நம்ம ஒரு மண்பாண்டம் செய்றோம். அது காய வச்சு உறுதிப்படுத்துவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா, நெருப்புல சுட்டு அத வ வ வ வாடம் பண்ணுவாங்க. அது அந்த அந்த மண் பாண்டம் உறுதிப்படும். அதுபோல எதிரடையான அனுபவங்கள் பற்றி தான் மாதிரியான பாதகமான அனுபவங்கள் மத்தியிலே நம்மளுடைய பொறுமையை கடைப்பிடித்து வர பொறுமை நம்மிடத்திலே பலப்படும். நம்முடைய அனுபவங்கள் நம்மால் தாங்க முடியாத கடுமையான அனுபவங்களாக மாறும் பொழுதுதான் பொறுமைக்கான உண்மையான சோதனை ஆரம்பிக்கும். நம்மால் தாங்க முடியாத கடுமையான அனுபவங்கள் வரும் பொழுதுதான் பொறுமையில் சோதிக்கப்படுவோம். அந்த நேரத்தில் நாம் நற்காரியத்தில் தொடர்ந்து செய்கிறோமா? அதை விட்டு விடுகிறோமா? என்று சோதிக்கப்படுவோம். அவ்வாறு கடுமையான சோதனை வரும் பொழுது, எஜமான பற்றுறுதி, லாயல்டி இல்லாத ஒவ்வொருவரும் வீழ்ந்து போவாங்க. தேவன் மீதும், கிறிஸ்துவின் மீதும் நம்ம கொண்டிருக்கிற அந்த பற்றுறுதியிலே குறை உள்ளவங்க எல்லாரும் வீழ்ந்து போவாங்க. இதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10:12 பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 10:12 இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். அதே போலதான் நான் பொறுமை உடையவன், பொறுமையை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன், பொறுமையை கடைப்பிடிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அந்த பொறுமையிலிருந்து விழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இந்த வசனத்தை நாம் இவ்வாறு பொருத்திக் கொள்ளலாம். கடுமையான சோதனைகளின் போது நாம் முற்றிலும் உண்மை உள்ளவர்களாக இருந்தால், இடையூறுகள், தடைகளின் மத்தியில் காக்கப்படுகிறவர்களில் ஒருவராக நாம் இருப்போம். நிச்சயமாகவே காத்துக்கொள்வோம். இது அப்போஸ்தலன் பவுல் தெளிவாக நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அப்ப தேவன் இப்படி உண்மை உள்ளவராய் இருக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய கடுமையான சோதனைகள் மத்தியில நம்மை நிச்சயமாக காத்துக்கொள்வார். இப்ப நம்முடைய பிரதேச அனுபவங்களை பார்க்கும்போது இப்படிப்பட்ட கடுமையான சோதனைகளில் முதலாவது ஸ்டெப்ல நம்மில் சிலர் இருக்கக்கூடும். இப்ப கடுமையான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனுபவம் நம்ம அந்த முதல் ஸ்டெப்ல நம்ம இருக்கக்கூடியவர்களா இருக்கலாம். நம்ம வெற்றி பெற்றவர்களாக நம்மை நிரூபணம் செய்ய வேண்டும் என்றால் இந்த சோதனையான அனுபவங்களை நாம் கடந்து செல்ல வேண்டும். அதை தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும்.
அப்ப பொறுமையினுடைய சோதனையின் காலத்திலே நாம் நிச்சயமாக என்னவென்றால் யெஸ்வாகத்தும் தேவனும் எவ்வாறு பொறுமையை கடைபிடிக்கிறார்கள், பொறுமையோடு எவ்வாறு அவர்கள் தங்களுடைய ஊழியத்தில் இந்த யெஸ்வாகத்தை நிறைவேற்றி இருக்கிறார், இப்படிப்பட்ட காரியங்களை விசேஷமாக தியானிக்கிறது மூலமாக நமக்கு அதிகமாக ஜெயம் கொள்ள முடியும். ஆனாலும் எந்த இடத்திலும் கூட இவ்வாறு நாம் தியானிக்கிற மூலமாக நமக்கு பலன் கிடைக்கிறது என்று சொல்லும் பொழுது நம்முடைய சொந்த பலத்தினால் அல்ல, நம்முடைய சொந்த ரத்தத்தினால் நம்மை கிரயம் கொண்டிருக்கிற நமது ஆண்டவருடைய பலத்தின் மூலமாக நாம் வெற்றி பெற முடியும். அப்போஸ்தலர் பவுல் சொல்லியிருக்கார், பிலிப்பியர் 1:13, பிலிப்பியர் 1:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. இப்போ பொறுமையின் சோதனையான அனுபவங்கள்ல நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த சோதனையான அனுபவங்கள் மத்தியிலும் கடந்து சென்று காக்கப்பட எனக்கு பலன் கிடைக்கும். அப்போ பவுல் கூட சொல்றாரு என்னன்னாக்க, உன் பலவீனத்திலே என் பலம் பூரணப்படும் என்று சொல்றாரு. அதனால் நான் என்னுடைய பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன்கிறார். நம்முடைய பலவீனம் நம்முடைய சோதனை அறிந்திருக்கிறனால அவர்ல பலப்படுத்துறாரு. அப்ப நம்முடைய பலவீனத்துல அவர் பலப்படுத்துறதுனால நம்ப முடியும். அதே போலதான் பொறுமையினுடைய கடுமையான சோதனைகள் மத்தியிலும் நம்முடைய இயல்பு, நம்முடைய நேச்சர், நம்முடைய சுபாவம் அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு எது தேவை என்பதை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். முக்கியமாக கிறிஸ்துவினால் பலப்படுத்துகிறார். ஆகையால் நம்முடைய சுய கட்டுப்பாடுடன் பொறுமையையும் நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய பாடம். இச்சையடக்கத்துடன் பொறுமையையும் கூட்டி வழங்குங்கள். அப்ப சுய கட்டுப்பாடோட மாத்திரம் தம்மை நாமே ஆண்டு கொள்ளுகிற சுய கட்டுப்பாடு மாத்திரம் இல்லாத எதிரடையான சூழ்நிலையிலும் தீங்கை சகித்து தொடர்ந்து முன்னேறி செல்லக்கூடிய அந்த பொறுமையையும் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதன் பின்னர் நம்முடைய வழியில் குறுக்கிடுகிற ஒவ்வொரு இடையூறு சம்பந்தமாகவும் நாம் பொறுமையை அபியாசிக்க வேண்டும். ஒரு தொந்தரவு, ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனே நம்ம சத்தியத்தை விட்டு விலகி போகக்கூடாது. நிறைய பேர் பாக்குறோம், ஏதாவது ஒரு பிரச்சனை சின்ன தேவன் மீதும் சத்தியத்தின் மீதும் கோவிச்சுக்குவாங்க, கொஞ்சம் படிக்கிறத நிறுத்திடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அந்த நேரத்துல தான் அதிகமாக நாம் தியானிக்க வேண்டும், அதிகமாக சத்தியத்துக்குள்ள வர வேண்டும். பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நாம் நமக்கு ஆறுதலை, இளைப்பாறுதலை தேவனுடைய வார்த்தையில் கண்டுகொள்ள வேண்டும். அப்படித்தான் நம்ம சோதனையை ஜெயிக்க வேண்டும். ஆகவே நாம் நம்முடைய பங்கில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாகவே தேவன் நம்மை காத்துக் கொள்வார். ஏனெனில் தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், நிச்சயம் உள்ளவர். நாம் மாறினாலும் தேவன் மாறாதவர். ஆகவே எங்க குறைவு வந்துச்சுன்னா, எந்த சோதனையில நம்ம விழுந்து போறோம், நம்ம பக்கம் தான் குறைவு இருக்கு, நம்ம தான் குறை, தப்பு நம்மள்ட்ட தான் இருக்கு. ஆகவே அதை நாம் செய்யணும்னா தேவனுடைய பலத்தினால் காக்கப்படுவோம். ஆகவே சுய கட்டுப்பாடையும் பொறுமையை காட்டிலும் அதிகமாக தேவைப்படுகிற ஆவியின் கனிகள் வேறு எதுவும் இல்லை. அப்ப பிரதிஷ்டை செய்திருக்கிற கிறிஸ்தவனுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய பண்புகள் தேவனுடைய வல்லமையின் பண்புகள். ஒன்று, தன்னைத்தானே ஆண்டு கொள்ளக்கூடிய சுய கட்டுப்பாடு. இரண்டாவது, இடையூறுகள், உபத்திரவங்கள், துன்பங்களின் மத்தியிலும் அதை சகித்துக் கொண்டு தொடர்ந்து நற்கிரியையில் முன்னேறி செல்லக்கூடிய பொறுமை. இந்த இரண்டு பண்பையும் நாம் வளர்த்துக் கொள்ள தேவன் தாமே நமக்கு ஒத்தாசை செய்வாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர். இதுல ஏதாவது கேள்விகள் இருக்குதா? கேள்வி இருந்தா கேட்கலாம். யாக்கோபு 5:11 இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. சரி.